கட்டி எழுப்பப்படாத அவர்களுடைய உள்ளமும் உளவியலும் ஏதோ ஒரு புள்ளியில் ஸ்லிப் ஆயிரும். அதான் பிரேக்கிங் பாயிண்ட். புரியுதுங்களா? அவர்கள் என்னதான் நீதி, அதாவது சமூக நீதியும் சமத்துவமும் எங்களுடைய மோனோபோலின்னு கோரினாலும் அவர்களையும் இந்த உலகம் விலைக்கு வாங்கிவிடும். பணத்திற்கும் பொருளாதார மோகத்திற்கும் பொருளாதார ஈர்ப்புக்கும் விழாத நபர்களே இல்லை என்கிற அளவில் மனிதனுடைய உள்ளமும் உளவியலும் மிக மிக பலகீனமானது. அதாவது ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசர், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசர் இருக்கிறாரு. அவர் நாத்திகர். புரியுதுங்களா? அவர் கொள்கையில மிக 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 வலுவான நபர். புரியுதுங்களா? ரொம்ப பிடிப்பான நபர். சோ அவர் ஒரு கஸ்டம்ஸ்ல கொஞ்சம் வளைந்து கொடுத்தா அவருக்கு 1 கோடி தாரேன்னு ஒருத்தன் சொல்றான். புரியுதுங்களா? 1 கோடி ரூபாய் தாரேன், நீங்க கொஞ்சம் கஸ்டம்ஸ்ல நிகழ்வா நடந்தா எங்களுடைய சரக்குகளை ஹார்பர் வழியாக உள்ள கொண்டுட்டு வந்துடலாம். அவர் சம்மதிக்கல. 2 கோடின்னு சொல்றான், சம்மதிக்கல. 10 கோடின்னு சொல்றான், சம்மதிக்கல. 100 கோடின்னு சொல்றான். புரியுதுங்களா? அப்பமும் அவர் தயக்கத்துடன் சம்மதிக்காமல் இருக்கிறார். 200 கோடின்னு சொல்றான். புரியுதுங்களா? முக்காவாசி அவர் விழுந்துடுறாரு. 500 கோடின்னு சொல்றான், அவருக்கு தலையை சுத்துது. புரியுதுங்களா? அவர் சம்மதிக்கிறாரு. இதுதான் அந்த நபருடைய பிரேக்கிங் பாயிண்ட். இந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியது இரையச்சம். புரியுதுங்களா? இரையச்சம் அப்படி, ஆனா நான் சொல்றது மேம்போக்கான இரையச்சம் இல்ல. எல்லாரும் இரையச்சத்தை பத்தி பேசலாம். எல்லாரும் பேர் தாங்கி முஸ்லிம்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. சடங்கு ரீதியாகவும் வெளித்தோற்றத்திலும் முஸ்லிம்களாக இருப்பார்கள். நான் அவர்களை பற்றி பேச, உண்மையிலேயே முதல் தலைமுறை முஸ்லிம்கள் எப்படி அந்த இரையச்சத்தால் பட்டை தீட்டப்பட்டார்களோ அம்மாதிரியான இரையச்சம் அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல இருந்து கூட உங்களை காப்பாற்றும். அப்ப அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல உங்களை பாதுகாப்பதும் உங்களை காப்பதும் இரையச்சம். ஏன்னா அங்க உங்களை கண்காணிக்க யாரும் இல்லை, கட்டுப்படுத்த யாரும் இல்லை, அச்சுறுத்த யாரும் இல்லை. நீங்கள் தவறை செய்து விடுகிறீர்கள். புரியுதுங்களா? இவ்வளவு பெரிய லஞ்சத்தை நீங்க வாங்கிடுறீங்க. அந்த இடத்துல உங்களை பாதுகாக்கிறது, அந்த இடத்தில் பாதுகாத்தது. புரியுதுங்களா? இதை நடைமுறை பூர்வமாக முதல் தலைமுறை முஸ்லிம்கள் வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார். இது தியரிட்டிக்கலான ஒரு சொசைட்டி கிடையாது. ஐடியலான எங்கோ ஒரு கதையை நம்ம ஃபிக்ஷனை பத்தி பேசல, இப்படித்தான் வாழ்ந்தார்கள். சோ அப்ப இதுதான் இஸ்லாமிய சமூகம். அப்ப அடிப்படையில இஸ்லாமிய சமூகம் முதல்ல உள்ளத்தை சீர்திருத்துகிறது. புரியுதுங்களா? உளவியலை சீர்திருத்துகிறது. அதற்கு பிறகு இல்ல, இஸ்லாம் உள்ளத்தையும் உளவியலை மட்டும்தான் சீர்திருத்தது. எங்கள்கிட்ட சட்டங்கள் இருக்கு, சட்டங்களை கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், சமூகத்தை ஒழுக்க விழுமியங்களின் அஸ்திவாரத்தில் நாங்கள் கட்டமைப்போம் சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களிடம் சட்டங்களாவது இருக்கிறதா என்று பார்த்தால் அந்த சட்டங்களும் பலவீனமான சட்டங்களாக இருக்கின்றன. அந்த சட்டங்களை ஏற்றி அமல்படுத்தும் விஷயத்திலும் இஸ்லாம் தான் ஓங்கி நிற்கிறது. புரியுதுங்களா? சட்டத்தின் அடிப்படையிலும் அந்த சட்டத்தின் மீதான அச்சத்தின் காரணமாகவும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் பிற மதத்தை பின்பற்றுபவர்களும் கூட இஸ்லாமிய சமூகத்தில் அச்ச உணர்வோடு கட்டுப்பாடோடு ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள். புரியுதுங்களா? தவறு செய்தால் இதுதான் தண்டனை. திருடினால் அவனுடைய கரம் துண்டிக்கப்படும். என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் அவளுடைய கையை துண்டிப்பேன். யாருக்குமே இங்க ஸ்பெஷல் சலுகை கிடையாது என்கிற நபி கூற்றுக்கு இணங்க திருடினா இதுதான் தண்டனை. எதற்கு